எனக்கு கணக்கெழுத ஐயா கல்யாண வாசலிலே சாமி எனக்கு கண்ட துணி கஞ்ச மாக்கா ஐயா தங்க சர்வ சக்தி ஐயா தங்க சர்வ சக்தி இது தருமது அந்த சக்தி அந்த தரும போட பின்ன தவிக்குதான் இந்த குழந்தை இறந்தே பிறந்து விட்டது. இறந்து பிறந்த குழந்தை வைத்திருக்க முடியுமா? பாதி பாதியாக இருக்கிறது. அது பாருங்க நாராட்சி அந்த கழிவு நீர் போகக்கூடிய வழி அதில் வீசி விடுகிறேன். மிருக ஜாதிகள் எல்லாம் அழிந்து விட வேண்டும். ஆமா சாமியார் போறேன். ஓடி வருவாரா ஒரு சில பேர் ஓடுவாங்க. யாரு இது? மாரியாகவும் துர்க்கையாகவும் படாரியாகவும் காளியாகவும் சூழியாகவும் சரதேவியாக உருமாறி வந்திருக்கிறேன். மரகத தேசம், இந்த மரகத தேசத்தை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் மரகத மன்னன். அந்த மன்னனுக்கு தெரியாமல் இரவு நேரத்திலே அகழியை சுற்றி வருகிறேன். என் எதிரியே யார் வந்தாலும் சரி அவர்களை அப்படியே எனக்கோ நவகோடி பூதங்கள் பூதகணங்களை வரவழைக்கிறேன். பூதகணங்களை வாருங்கள், நமக்கு தினந்தோறும் என்ன வேலை? நகர்வலம் வருவது வழக்கம். தெற்கே நோக்கி வந்து விட்டோம். அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்க. பார்க்கலாமே. கையை கீழே கையை கீழே ஒன்றும் கிடைக்கவில்லை. என்ன நடக்குது பார்க்கலாம் தாயி. மஞ்சளிலே நீராடி தாயே குங்குமத்தால்
எனக்கு எத்தனை பூதங்கள் உனக்கு நவகோடி பூதங்கள் அத்தனை பூதங்கள் இருந்த போதிலும் உன்னை சாப்பிட போறேன் தாயே என்னையா சாப்பிட போகிறாயா ஒன்னதான் சாப்பிட போறேன் தாயே என்ன சாப்பிட போகிற தாயே என்ன சாப்பிடாத தாயே ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் சுத்தமாக கொடுக்க வேண்டும். ஆமா, உனக்கு பசியாத அளவுக்கு உனக்கு பொருள் இருக்கணும். ஆனா என்ன சாப்பிட முடியாது தாய். என் உடம்புல ரத்தம் இல்லை, வெறும் உடம்புல ரத்தம் இல்லை. என் உடம்புல வெறும் எலும்புதான் தாய் இருக்கிறது. உனக்கு உதிரம் அதிகமாக தேவைப்படும், தசைகளும் அதிகமாக தேவைப்படும். ஆனா என்கிட்ட உதிரமும் கிடையாது, தசையும் கிடையாது. இத எலும்ப சாப்பிட்டால் பசி யாருமா? ஆனா உனக்கு ஏற்ற ஒரு பூதத்தை தருகிறேன். எந்த பூதம்? அது உடம்பெல்லாம் உதிரங்கள். உடம்பில் எலும்பு என்பது உடம்புல தெரியாது தாங்க. பூரா தசைகள் ஒரு மாதத்துக்கு உனக்கு பசி எடுக்காது. அந்த பூதத்தை நீ சாப்பிட்டு விட்டால் அந்த பூதம் இந்த பூமியில இருப்பது ரொம்ப பாரம். அதை நீ உடனே அனுப்பிட்டாய். சீக்கிரம் அந்த பூதத்தை அனுப்பு. இந்த பூதம் தான் இந்த பூத்தை சாப்பிட சொன்னேன். இதை கால கட்டிக்கல. ஒரு மாதிரியான இந்த பூத்தை எப்படி சாப்பிடுறது? அதனால அம்மா என்று சொல்லிவிட்டது. ஆமா, இது இந்த பூதத்தை சாப்பிட முடியாது. என்ன சாப்பிட போகிறாயா? வேண்டாம். இது வெறும் சதை. சாப்பிட்டால் உங்களுக்கு ருசி இருக்காது. அவ்வளவு ஈழ உடம்பா? ஆமா, எலும்பு சதை சாப்பிட்டால் ஆமா. இவனை குத்துங்கள் தாயே, குத்துங்க அவனை, குத்துங்க. என்னடா யார சாப்பிட போனாலும் தாயே நான் யாரதான் சாப்பிடுறது? ஆதிபலா சக்தி நீ ஊதும் கொழா என்னை அருந்தாதி. என்னை அருந்து விட்டால் உனக்கு துணையாக வரக்கூடியது எந்த பூதங்கள்? இந்த பூதம் தான் உனக்கு துணையாக இருக்கும். தாயே, ஆடி மாதம் உனக்கு பெரிய விழா செய்கிறேன். ஆமா, என்ன விழா? ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இங்க உபயம். நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி. முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் எங்க அண்ணன் உபயம். உங்க அண்ணன்? ஆமா. என்ன செய்யும்? உனக்கு வேஷ்டி துண்டு எடுத்து வச்சு சேலை எங்க போச்சு? வேண்டி துண்டு எடுத்து படி. புடவை எடுத்து பச்சை நீ கட்டிக்க வேணாம். 4 ஊருக்கு போறோம், நான் கட்டிக்குவோம். அப்ப என்ன வச்சு நீ கட்டிக்கலான்னு பாக்குறேன். அது 2வது வெள்ளிக்கிழமை என் தம்பி உபயம். என்ன செய்வா? உனக்கு புழுங்குல பொங்கல் வைக்கிறோம். ஏன் பச்சை கிடைக்கலையா? குழன்னு இருக்கும். 3வது வெள்ளிக்கிழமை என் உபயம். உனக்கு குஞ்சு இருக்கிறோம், கோழி குஞ்சு. ஆனால் ஒன்று, நாட்டு கோழி அறுக்க மாட்டேன். அது என்னால் மெல்ல முடியாது. கோயித்தா தான் இருப்பேன்.
எல்லாத்தையுமே நீ சாப்பிடறதுக்கு என்னையாண்ட வச்சு படைக்கிற தாயி உனக்கு செய்தி தெரியுமா? என்ன அருந்து விட்டால் உனக்கு லாபம் இல்லை தாயி. அவன் துன்மார்க்கம் செய்கிறான். என்ன செய்தான்? அவனை மட்டும் உன் ஆலயத்தில் வைத்திருக்காத தாயி. அவன் என்ன செய்தான் தெரியுமா? உன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாம்பல் தட்டு மணியும் காமாட்சி அம்மை விலைக்கு எடுத்து போய் சாராக்கள் அடமானம் வச்சுக்கிட்டான். நான் உன்னிடம் சொல்லலாம் என்று பார்த்தேன். இப்பதான் நீங்க பிரசவ வேதனை பட்டீர்கள். ஐயோ பிரசன்னமாக இருக்கிறீர்கள். அவனை முதலே சாகடிக்கு தாயி. சுத்தி விளக்கு காமாட்சி விளக்கு என்ன செய்தா? காமாட்சி அம்மா விளக்கு செய்தியா எட்டு வச்சியா? நீ செய்தேன் என்ன செய்த? அம்மா கேட்டு பதில் சொல்லுகிறா. செய்தது உண்மை. என்ன பண்ண? செலவுக்கு தான் பக்தர்கள் காணிக்கை செத்துறாங்க சார். ஓ நீங்க திருக்குனூர் கொடுக்கும்போது உங்களுக்கு போடணும். திருக்குனூர் போய்விடுவீங்களா செட்டிவிட்டு போடுவீங்களா? போகலாம். திருநீர் போற நேரத்துல தாம்பல் தட்டில் குருதானி தட்சணம் ஒன்று போட வேண்டும். அதை போடாமல் விட்டு என்ன மதிப்பு? அவனுக்கு செலவுக்கு இல்லை. விடுங்க. கோவில் இருந்தாலும் எரியத்தான் போகுது. வட்டிக்கல்ல இருந்தாலும் இருக்கட்டும். விடுங்க. அவன் என்ன தவறு செய்ய தெரியுமா? சொல்லாதே வெளிப்படுத்த. குத்து விளக்கை எடுத்து போனோம். தவறுங்களவா? என்ன மட்டும் சொல்லுகிறார். குத்து விளக்கு எடுத்து என்ன பண்ண? உண்மைதான் தாய். உன் சிலைக்கு நான் அபிஷேகம் செய்யும் பொழுது நான் குனிஞ்சு ஏந்திருக்கும் போது நெத்தியிலே குத்தி விட்டது. ஓ இங்க இருக்கக்கூடாது என்றதான் அவங்ககிட்ட குத்தி வச்சு. என்ன உங்க குடும்ப கதையா இருக்குது? அம்மனை வச்சுக்கின்னு இப்படி எல்லாம் பேச சொல்லுதா? கணக்கிட்டு ஏதோ ஒரு வாசல் நடமாட வீசுகிறது. ஆமாம் தாய். அந்த நடமாட எங்கே வீசுகிறது என்று பார்க்க வேண்டும். பாருங்கள் தாய். நடமாட வீசுது. தந்தையில் சென்று பார்க்கிறேன். ஏன் கத்துகிறாய்? கத்துகிறாய் பைத்தியம் முடிச்சு ஏன் வெட்டி வெட்டிடுவான்? அந்த நடமாட எங்கே வீசுகிறது என்று பாருங்கள். ஒரு குழந்தை இருப்பிடமாக கிடைக்கிறது. ஒரு குழந்தை இருப்பிடமாக. ஆமா. பாழும் பிரம்மதேவன் படைப்பில் இப்படி ஒரு படைப்பா? இப்படி ஒரு படைப்பா? எதுவா இருந்தால் என்ன? நமக்கு தேவை பசிக்கு நமக்கு யார் வந்தாலும் சரி அவர்களை எப்படி புசிப்பது வழக்கம். இந்த குழந்தைக்கு ஒரு கண், ஒரு காது, ஒரு கை, ஒரு கால், இப்படியாக பேர்வாரியாக இரண்டு பிளவாக இரண்டு குழந்தை கிடைக்கிறது. இந்த இரண்டு குழந்தையும் அப்படியே வாரி புசிக்கின்றேன். என்னுடைய கடம்பட்டதால் விட்டது இந்த குழந்தை. உங்க கடம்பட்டதால் ஒன்றாக இணைந்து விட்டது. இணைந்தவுடனே கூவா கூவா என்று கத்துகிறது. இந்த குழந்தையை நீங்க அறிந்தினால் தாய் சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உலக மாதா என்று பேரே விளங்காத போய்விடும். இந்த குழந்தையால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை வர வேண்டும். அதனால் உங்கள் திருவாயால் இதுக்கு ஒரு பெயர் நாமதேயம் சூட்டுங்கள். குழந்தை யாருடையது? யாருடைய நாணத்தால் அறியலாமே. இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய மரகத மன்னனுடைய குழந்தை இது. இந்த குழந்தைக்கு நானே பேர் சுட்டுகிறேன். ஆக்கப்பட்ட சொத்து அனைத்தும் அரசாங்கத்தில் அவர்கள் தாயி. ஆதிவர ஆசத்தினியே அகிலாண்ட ஈஸ்வரியே நீதியாளவரே சிதம்பரனா தேவியாரே பாதிமதிதான் அறிந்த பரமனித தேவியாரே உன் பொன்னடியை காண வந்தோம் மலரடியை தாருமம்மா மாரியம்மா மாரியம்மா உன்னை நல்லூர் மாரியம்மா மங்கை திரு சுழியம்மா அந்த கொடுநாதனி
நின்றவரே பலகாலம் உன்னை வணங்கினேன் பக்தி அருள் தந்தவரே மாரியம்மா மாரியம்மா உன்னை மாரியம்மா மாந்தருள்ள நிறந்தவரே மங்கை திரி சூழியம்மா அம்மா படம் எடுத்து ஆடிடுவா அம்மா படம் எடுத்து ஆடிடுவாய் பூங்கரகமீது தாங்கிடுவாய் பாம்பாக உருமாறி பாரு விளையாடிடுவாய் படம் எடுத்து ஆடிடுவாய் பூங்கரகமீது தாங்கிடுவாய் பாம்பாக உருமாறி பாரு விளையாடிடுவாய் ஆனாலும் பாடுகிறேன் ஆடுதம்மா ஊஞ்சலறி தீராத பாவம் என்னை வாக்குதம்மா நெஞ்சமது சுடராக வந்தவளே சுடுகாட்டி நின்றவளே சுடராக வந்தவளே சுடுகாட்டி நின்றவளே புயல் வீடுனக குப்பூசாமி பாட்டி கருள் தந்தவளே மாரியம்மா மாரி உன்னை நல்ல மாரியம்மா மந்தருள்ள நிறந்தவளே மங்கை திரு சூழியம்மா அந்த தொடு நாரை அந்த தொடு நாரை கொண்டரை